ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை யார் செக் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ப்ரொஃபைலில் யார் செக் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று உங்கள் ஃபோனில் பார்க்கலாம், இல்லைனா உங்கள் பிசியில் பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் செக் பண்ணோன்னா கொஞ்சம் பேரை தான் காட்டும். அதே உங்கள் பிசியில் செக் பண்ணோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹூ செக்டு மை ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப் தேடுங்க. ஃபஸ்ட்டு வர அப்ளிகேஷன்னா இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி காட்டுது. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே we are getting names and pictures for you அப்படின்னு காட்டும். அது வந்து ஃபுல்லாக 100% லோட் ஆன அப்புறம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வர ஃபஸ்ட் 6 பேர் தான் நம்ம இதை வியூ பண்ணவங்க. அது கீழே இருக்கிறவங்களும் வியூ பண்ணவங்க தான். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அன்லாக் ஆகும். அதுக்கும் கீழே லாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த லாக்ஸ்லாம் உங்களுக்கு அன்லாக் பண்ணோன்னா உங்களுக்கு காசு ஆகும். 50 பேரை காட்டுறதுக்கு $3, 100 பேரை காட்டுறதுக்கு $5. அப்படியே மேலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். திருப்பி அதேமாதிரி காட்டும். இது வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாத ஆளுங்க யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பேரை தான் ஃப்ரீயாக காட்டும். மற்றவங்களெல்லாம் அன்லாக் பண்ணோன்னா உங்களுக்கு காசு ஆகும். நம்ம கம்ப்யூட்டரில் இதுமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஃபுல்லாகவே வந்துடும். யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக வந்துடும். ரொம்ப பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் ஆரோ வச்சு காட்டுற மாதிரி இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதாவது அந்த கிரே இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு காட்டும். அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு லட்சக்கணக்கான வேர்ட்ஸ்லாம் காட்டும், நிறையா காட்டும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் அப்படின்னு கேட்பீங்க. கண்ட்ரோல் பட்டனும் F பட்டனும் சேர்த்து அமுக்குனிங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டும். அந்த பாக்ஸில் இனிஷியல் சேட் ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைப் பண்ண வேர்டிங்ஸை வந்து ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதில் அப்படியே ரைட் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறையா நம்பர்ஸ் காட்டும். அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் -2 மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. மைனஸ்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருந்தாலும் அதை நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அந்த லைனாக இருக்கிற அந்த நம்பரை மட்டும்தான் காப்பி பண்ணணும். Ctrl+C காப்பி பண்ணுறதுக்கு. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் போங்க. அதில் URLல youtube.com/ பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு வரும். இவரே தான் ஆக்சுவலாக நமக்கு அந்த ஆப்லேயும் காட்டுச்சு. ஃபஸ்ட் ஆள் ஓகே. இப்போ நம்ம செகண்ட் ஆளை பார்ப்போம். அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C ஃபார் காப்பி. ரைட் கிளிக் பண்ணி கூட காப்பி பண்ணிக்கலாம். அந்த URLல facebook.com பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த இதில் இருந்தாங்க, அந்த ஆப்பில் காட்டுச்சு. 3வது ஆளையும் நம்ம செக் பண்ணிடலாம். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த -2 மட்டும் விட்டுட்டு காப்பி பண்ணிக்கிறேன். facebook.com/ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இவங்களே தான் அந்த ஆப்லேயும் காட்டுச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஆப்பில் காட்டின அதே ஆளுங்க தான் எதுலேயும் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் பல டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸோட நான் தினமும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.